ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா, கொஞ்சமா போ சார். ஒரே ஒரு கேள்வி, மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அமைதியா இருக்குமா? அமைதியா இருக்கும்ன்றவே சத்தமா சொல்றாரு. அப்படிலாம் பொசுக்குன்னு சொல்லிடக்கூடாது சார். ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி எப்படி இருக்கும்னா, மனசாட்சியோட சொல்லுங்க. சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும், உடுத்துற ட்ரெஸ் கூட 7 நாளானாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கோம்னா, சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும். கைத்தடல் எப்படி வருது பாருங்க. என் வீட்லயும் வீட கோயில் மாதிரி வச்சுக்கமான்னு போயிட்டு வர, வாசல பெரிய உண்டியல் வச்சுட்டு போயிட்டா சார். இதான் நீங்க கோயில் சார் இவ்வளவு சொல்றீங்களே, கும்புற சாமிக்கு என்ன சொல்றோம்? ஆன்மீகம் அப்படின்றோம், பெண்மீகம் தான் சொல்றோம் சார். கொஞ்சம் சில நேரம் கடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்து பல்ல கடிச்சிட்டு நீங்க எடுத்துக்கணும். அதே போல கும்புற சாமி என்ன சொல்றான்? என்ன? ஆண்டவன் தான் சொல்றோம், பெண்டவன் தான் சொல்றான். நானும் இந்த மாதிரியே சொல்லுவேன். 10 பாட்டு 1000 பாட்டு சேமிச்சு வச்சுன்னா கூட பென் டிரைவ் இருந்தாதான் சேமிச்சு வைக்க முடியும், கூட ஆன் டிரைவ்ல சேவ் பண்ண முடியுமா? ஐயாவே கோச்சிட்டு போயிட்டார். நான் ஒரு 2 இதுக்கு பார்த்தாரு, அதுக்கு அடுத்தல அவர் பாவம் இப்படி ஒண்ணு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லடான்ட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போறாரா, வீசா போட்டு ஊருக்கே போறாரான்னு தெரியல. வந்துட்டாங்க சார். விரக்தி உச்சிக்கே போயிட்டார். அந்த அளவுக்கு நம்ம நகைச்சுவை இருக்கக்கூடாது இங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் 110 வயசு சார். ஆமா. எங்க அப்பத்தா மாரியம்மாள்னு பேரு. 110 வயசு. எப்படி? சின்ன விளக்கமாறு வச்சிருக்கோம். 4 மணிக்கு எந்திரிச்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போச்சுன்னா அடுத்த தெருவுக்கு போயிடும். நான் போய் சைக்கிள் எடுத்து மறுபடியும் கூட்டு வந்து விடுவேன், இங்கிட்டு கூட்டி இங்கிட்டே போயிடும். என்னன்னா நல்லா வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு இந்த பிள்ளை வேக்கம் கிளீனர் 48,300 ரூபாய்க்கு இஎம்ஐல வாங்கி அந்த வேக்கம் குப்பையை கூட்டுறக்கு பிளக்கை சொருகி 1 2 3 பாயிண்ட் வச்சுட்டு சுவிட்சை போடுச்சு. என்ன சவுண்ட் இது? குப்பை பூரா உரியுது. அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்தார், பாக்குறாரு, வேட்டியை காணோம். பாயிண்ட் 4ல வச்சதுனால 7ல வச்சா ஐயா இது கொஞ்சம் ஓவருங்கய்யா. அவரால் ஒரு டீசெண்டா நிப்பாட்டா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் கால மாற்றம் சார். சார் போதும்ன்ற மனசு தான் மகிழ்ச்சியா இருக்கலாம் மேடம். 500 ரூபா மதுரையில சித்திரத்தில் நடக்கும்போது 500 ரூபா சைக்கிள் நாங்க 5 பேர் உட்கார்ந்து போனோம். இப்ப பாத்தீங்களா 4,80,000 ஒரு 2 வீலர். சரி. டயர் இருக்கு, லைட் இருக்கு, டேங்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்கார்றவனுக்கு இடம்ல. 4,30,000 ரூபாய்க்கு சார். இன்னொன்னு 8,80,000 ரூபா. ஓட்டுருவன் தரையில் உட்காந்துருக்கு, அவர் சம்சாரம் ஏறி மேல 3ஆம் மாடியில் உட்காந்துருக்கு. உட்காந்து போன் பண்ண, ஏறிட்ட கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்க, கம்பி எம்பியா எங்க உட்கார அப்படி உட்காந்து ஓட்டி போய்கிட்டு இருக்கான். அந்த அம்மா ஓம்னி பஸ்ல வர வீட்டு பேசிட்டு வருது, நல்லா இருக்கீங்களா சார், எங்க உங்க வீட்டுக்கு அந்த கிடைக்காம பாரு அப்படின்னு. பாத்தீங்களா சார்? நீங்க பைக்கை சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்கல்ல. இப்படி துப்பு துப்புன்னு துப்பிக்கிட்டு போற பைக் நான் பார்க்கல. பெரிய துப்பு கட்ட பைக்கா இருக்கும் போல. சரி ஓகே, போறீங்கல்ல, அதுக்கு அதே பரவாயில்ல. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா டிராபிக் போலீஸ் உங்க தரத்தரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க, எதுவுமே இல்லைன்னா. பட் இதுவே பின்னாடி உங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போய் அப்படி போய் டம்முன்னு இடிச்சா கூட, எதுவுமே இல்லாட்டா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க போட்டும், லேடிஸ் இருக்காங்க போட்டுன்னு விட்டுருவாங்க சார். அந்த இடத்துல கூட பின்னாடி ஒய்ஃப் இருந்தாதான் சார் புருஷனுக்கே கெத்து, தெரியுமா? என்னாச்சு? அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, ப்ராப்பர்ட்டி காமெடி வேற உடையில வருது. லேடிஸ் இருந்தா மட்டும் போட்டும். ஆமா சார். எதுக்கு சொல்றாரு டிராபிக் போலீஸ்? அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான், அவனை போய் அங்க போடா ஜன முடிச்ச போடா போல அப்படி. இதான் எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை சார். யோசிச்சு பாத்தீங்களா? இன்னொன்னு இருக்கலே கஷ்டமான விளையாட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? நான் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு தான் கடினமான விளையாட்டு. இல்ல ஒரு நிமிஷம் கையில வேஸ்ட் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து அவனே கட்டப்பை அள்ளி போட்டு ஓடிடுறான். உங்களை விட்டா தெரியும், ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான், தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. நான் கைதட்டு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தட்டுறாங்களே, அவங்க மன குமுறல்ல இருக்காங்க. இல்ல எல்லாரும் தட்டிட்டு வீட்டுக்கு எதுக்கு போறாங்க? வீட்டுக்கு போக வேண்டிய பாருங்க. சொன்னோம்னா எங்க பெண்கள் கேங்லாம் கை தட்டுறாங்க பாருங்க. உங்க பெண்கள் கேங் பெருமையா பேசுறீங்களா? ஆமா சார். இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. அக்கா ரோஸ் கலர் அக்கா என்னவா இருக்கீங்க? கலாக்கான்னு சொல்லுங்க. ஆமா கலா. எனக்கு அடையாளம் தெரியலையா? அக்கா வீட்டுல இருக்கும்போது என்னக்கா வேற மாதிரி இருந்தீங்க,
பளிச்சுன்னு இருக்கீங்க இப்ப. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா. பாப்பா நீங்க என்ன வரீங்க? நான் மாத்தி சொல்லாமா, நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னா தான் அந்த ஜோக்க போட முடியும். நீ என்ன ப்ராப்பர் ஏதோ ஒன்று சொல்ற இங்கிலீஷ்ல? ஹவுஸ் ஒய்ஃப். வெரி குட். இன்னைக்கு உனக்கா என் தொல்லியே மாத்திச்சு பாவா. அக்கா நீங்க என்ன இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொல்லு, நீயாவது சொல்லிட்ட. அந்த ஜோக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா சொல்லுங்க. 5 பேர்ட்டு தான் கேட்டேன் சார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். யாராவது ஒரு ஆளு என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கேன்னு சொன்னீங்களா? அங்க ஒரு கேங் ஆட்டோமேட்டிக்கா வருதே சார். அது நான் வந்து $100 அவங்ககிட்ட கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். சும்மா நான் ரெடி பண்ண முடியுமா சார்? பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்புறம் உங்களுக்கு பேய் பிடிக்குது. பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டைய பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆரம்பிச்சிருவோம். இதே மனைவிதான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் மனைவி அவர்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற ஒரு ஆம்பளை கைதுக்கும் வாப்போம். என்ன பொசுக்குன்னு தூக்கிட்டாங்க? அந்த 4 பேர் தூக்குறாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு காது கேட்காது. இல்லாட்டி எதுக்கு தூக்குறாங்க? ஒரு ஆள் தூக்குனாரு, இதே மனைவிதான் டபக்குன்னு இருக்கு. ஆத்தாடி, இங்க செந்தில் சார் தூக்குறாங்களான்னு பாருங்க. ஆமா, அவர் பின்னா இருக்கனால தூக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கலா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 3 பேர் தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல 2 பேர் எப்படி தூக்குறாங்க தெரியுமா? அவங்க தூக்கல, பக்கத்துல இப்ப தூக்கு ஓடுற என்னையோட ஒருத்தி உனக்கு ஒண்ணு கிடைச்சிருவாளாக்கும் அப்படின்னு. இதுதான் சார் ஆண்கள் மனசு. இப்ப பெண்கள் கிட்ட இதே கேள்வி கேட்டு பார்க்க எங்களுடைய பாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல கட்டுன புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ போதுமா? இவ்வளவு அசியம் போதும். இதுக்கு மேல அந்த ஜோக்கை சொல்லி நாங்க எந்திரிச்சு நின்று 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற இதே என்னுடைய கணவன் தான் எனக்கு கணவனா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க சார், பாருங்க பாருங்க பாருங்க. சலா மேடம்லாம் பாருங்க சிரிச்சுக்கிட்டே தூக்கி இருக்காங்க பாருங்க. முன்னாடி பாருங்க, அவங்க செந்தில் சார் வைப்பு எல்லாரும் பாருங்க எல்லாரும். ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, இதே மனைவிதாண்டப்ப ஒரு 4 பேர் கை தூக்கி இருந்தாங்க. கைதான் தூக்கி இருக்கு, முகத்தை பார்க்கணுமே. ஆனா பெண்களை தூக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே பாசம் லவ். இவன மாதிரி கிறுக்கு போய் எனக்கு கிடைக்க மாட்டான் சார். 3 மணிக்கு தோசை சுட்டாலும் தோசை விடுவாரு, முருவனை தோசை விடுவாரு. யாரு நம்மளுக்கு கிடப்பா? ஆனா ஆண்கள் எப்பயாவது கோவத்துல ஒரு வார்த்தை பேசிடும். லூஸ் மாதிரி பேசாத. நானா லூசு? அந்த நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பம். அவன் இருப்பாடா சார் அதுக்குள்ள? அதுதான். அப்படி இல்ல சார், இன்ன வரைக்கும் கைதட்டல் வந்துகிட்டே இருக்கு. கைதட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்க கைதட்ட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு டிபிக்கல்ட்டான ஆடியன்ஸ் சார். இல்ல சார், ஒரு காலத்துல ஆண்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்கள் கூட்டம் இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம், நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம், நீங்க ஃபிளைட் ஓட்டினா மேடம் நீங்க ஃபிளைட் ஓட்டிடுவீங்கல்ல. அறிவுங்களா? வயலட் கலர். அவங்க சொல்றாங்க நான் வாழ்க்கையை ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்கா, நான் எங்கிட்ட ஃபிளைட்டை ஓட்டு நம்ம பாட்டுக்கு தென்னை மரத்தில் இடிச்சிட்டு போறதுக்கா? அது கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன் சார், பெண்கள் அங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல ஆண்களே கைதட்டுங்க. ஏன்னா ஒத்துக்கோங்க சார். கலெக்டர்ல கேரளாவில் ஒரு கலெக்டர், சின்ன வயசு பொண்ணு, ஒரு கை இல்லாத பொண்ணு. ஆமா, விமான ஓட்டியா 17 வயசுல. நிறைய சொல்லலாம். மலைவாழ் இடத்துல எல்லாரும் இன்னைக்கு பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாது. நான் வாஷிங்டன்ல இத்தனை வேற ரசத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கலைமதி மேடம் கோச்சுக்கிறாங்க, அவங்க பிரமாதமா இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் நான் டின்னர் அங்க போய் தான் சாப்பிடுறேன். ஏன்டா என்கிட்டே சாப்பிட்டு சொல்லிட்டு போறியா? உண்மையில அப்படி இருக்குன்னு சார். ஆனா எனக்கு ஒன்னு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க சார், ஏன் நான் பெண்களுடைய சாதனை சொல்றேன். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண் 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளிக்கு போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்கான அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தறல கொடுக்கலாம் சார். சார், பெண்கள் இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம். நாங்க நாசமா போறோம் வார்த்தை. நான் உங்களை பாராட்டுறேன். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை நியூஸ்ல போடுறீங்க, டிவில போடுறீங்க, பேப்பர்ல போடுறீங்க, வாட்ஸ்அப்ல போடுறீங்க. அவ்வளவுதான். கூட 3 ஆம்பளை பைய வபா குஞ்சு மாதிரி போனானே, ஏதாவது ஒரு நியூஸ்ல ஓட்டிங்களா சார்? செம்மறியாடு மாதிரி போனாங்க சார். அவங்க வாட்டுக்க பேச்சு கேட்டுட்டு வில்மோர் அவர் பேர் வில்மோர். அவருக்கு பாலை ஊத்தி படுக்க வச்சுட்டீங்க, மோர்னு பேர் வச்சனால.
நான் அதான் வகுத்துருச்சு எங்களுக்கு. ஆனா எங்க பக்கம் ஒரு தப்பு இருக்கு. சொல்லுங்க. எப்பயாவது வெளியே போறப்ப நம்மால அந்த லுங்கிய கலத்தி உதறி அப்படி கொடியில போட மாட்டார். 2 மடிப்பை எடுத்து விட்டுட்டு அப்படின்வாரு, ரவுண்டா விழுந்துரும், தவி போயிடுவார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த ரவுண்டு ஹால்லேயே கிடக்கும். 4 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். இவ்வளவு ஒரிஜினலா பண்றாருன்னா இதைத்தான் அவர் தான் பண்றாருன்னு அர்த்தம். சார் நாங்க என்ன அர்த்தம், எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் சார். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பெண்கள் நாங்க தான் சார் அழகு. பெண்கள் அழகுன்ற ஒரு ஆளுக்கு எதுக்கும் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், திடீர்னு ஆதார் கார்டை கட்டு வேண்டி பாத்தீங்களா. அழகு நாங்க சார். நீங்க அழகுனா ஆண்கள் நாங்க பேரழகு. பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ் என்னைக்குமே பெண்கள் நாங்க தாங்க. இப்ப கிளம்பி வர சொன்னாங்க, நான் ஒரு கோட்டு மட்டும் தான் எடுத்து போட்டேன். சரி, எதுக்கு இந்த கோட்டு போட்டிருக்கேன்? எதுக்கு? நான் ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடின்னு அர்த்தமா? சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு, தெரியாம இருக்கிறதுக்கு இந்த கோட்டை போட்டிருக்கேன். இதான் எங்களுடைய ஆண்கள் நிலைமை. 10 நிமிஷத்துல வந்துட்டேன் சார். இவங்க கிளம்பி வர்றதுக்கு 1.25 மணி நேரம். என்னான்னு பார்த்தா 55 கிரீம் எடுத்து வச்சிருச்சு டேபிள். எல்லா கிரீமும் எடுத்து வச்சு கடைசியில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுங்க. என்ன பண்றேன், ஜுல்லுன்னு இருக்கும் அப்படின்னு. பாத்தீங்களா, இத்தனை கிரீம் போட வேண்டியது. இப்ப மழை வெஞ்சுன்னா நாங்க ஆண்கள் டீ குடிப்போம், காப்பி குடிப்போம், அப்படி ரசிப்போம் மழையை. நீங்க மழை வெஞ்சுன்னா பதறுவீங்க, ஐயோ லிப்ஸ்டிக் ஒழுகுதிரி கதறையுதிரி ஓடுறீ அப்படின்னு. இப்ப நாங்க மேக்கப் போட்டிருக்கோம்னு சொல்றீங்களா? மேக்கப் போட்டிருக்கேனா? பார்த்தா தெரியாதா சார்? நான் மேக்கப் போட்டிருக்கேனா சார்? இந்த லைட்டாங்க லைட்டா, அது லைட் எரியனால அப்படி இருக்குமா? இல்ல பெண்கள் சார், நான் ஒத்துக்கிட்டேன். பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்? நாங்கள் லாக்கப்ல போறதுக்கு தான். கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும், இருந்தாலும் அந்த நீ என்ன மேக்கப் கொஞ்சம் முத்து கொஞ்சம் இல்ல. நான் ஏன் மேக்கப் போடுறேன்னா, ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். நல்லா உன் முகத்தை உத்து பாருங்க, தோசைகளை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி அழகு சேர்க்க முடியும்? ஒரு நடுவரை கூட்டு வந்து வெளிநாட்டு கொண்டு வந்து தோசைக்கல் அம்மி குழவி இப்படி அங்க மேடையில் பேசுறது. எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க சார்? வீட்டுக்குள்ள பெண்கள் அழகு நான் ஒத்துக்கிறேன். காட்டுக்குள்ள வந்து பாருங்க, ஆண் சிங்கம் தான் பெட்டரி வச்சிருக்கும். நடந்து வரும்போது ஒரு அழகு. ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். பெண் சிங்கம் பெடை இருக்காது, வால் இருக்காது, அது உசுரே இருக்காது. சில நேரம் ஒரு 4 ஆண் சிங்கம் கை தட்டிடுச்சு. ஆண்மயில் பெண்மயில் பாருங்க, ஆண்மயில் தான் தோகை விரித்து ஆடும். இவ்வளவு வரி கொஞ்சம் தள்ளிப்போமா, தோகையை விரிச்சு இவ்வளவு ஒரு தோகையை விரிச்சு அங்க ஒரு அம்மா பாக்குது, யாருவத்த பிள்ளையோ பாவம், என்னென்னமோ குரலி வித்தெல்லாம் காமிக்கிறானே, இந்த மதுரைக்கார பையன் பாவம் அப்படின்ட்டு இறக்கப்படுறாங்க. அதே போல ஆண் யானை பெண் யானை பாருங்க, ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், நடந்து வரும்போது அம்சம். சேவல் கோழியை பாருங்க, கொண்ட வச்சு அப்படி பால், காலையில கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கர்ல வேகுது. எங்க ஆண்கள் நிலமூரா வேகுற நிலமை தான். அதுலயும் பாருங்க, ஏன் வீட்டுக்கு விருந்தாடி வந்தா கோழி அடிக்க முடியாது? அது முட்டை கோழி, சேவல் அடி. திருவிழா வருது, ஏன் ஆடு அடிக்க முடியாது? ஆடு குட்டி ஓட போகுது, கட்டாய உரி. அடி வாங்குறவங்க நாங்க தான். இன்னொன்னு சொல்றேன், நீங்க எந்திரிச்சுன்னு கை தட்ட போறீங்க, சொல்லிருங்க சார். வீடு கட்டுறப்ப இன்னைக்கு தான் லாரி டிராக்டர், அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி. வீடு கட்டுறப்ப செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 7 மாசத்துக்கு கஷ்டப்படுறது அந்த காளமாடு. காலையில வீட்டுல கிரகப்பு சென்னைக்கு காளமாடை கொல்லப்பக்கம் கட்டிட்டு பசுமாடை கூட்டு வருவாங்க. எந்திரிச்சு நின்னுட்டாரு மனுஷன், அவர் தான் வெறித்தனமான ரசிகர். பாத்தீங்களா, அப்படி நான் சொல்லி வச்சுட்டு வந்தேன். ஏன்னா இந்த ஜோக்கப்ப வெளியே போயிடாதீங்கன்னு, இதுக்கு நீ எந்திரிச்சு நிக்கணும். ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன் சார். உண்மையில எந்த சிங்கம் வேட்டையாடும்? பெண் சிங்கம் தாங்க வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும், தெரியுமா சார்? 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழிநடத்து செல்லும்னா பெண் யானை தான் வழிநடத்து செல்லும். ஆம்பளை யானை பக்கு 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 பக்குன்னு பின்னாடி தான் போகும் சார். அவளை ஒரு யானை பக்கு பக்குன்னு போச்சான் சார். இந்த ஐயா டக்கு டக்குன்னு கிளம்பிட்டார், ஓடிட்டார். என்ன இருந்தா கூட அடுத்த ஜோக்கு கேட்டுரும் நினைச்சு. அப்புறம் உண்மையில சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 10 மணி கூவும், 11 மணி கூவும், 12 மணி கூவும், கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். நேரமாச்சு எந்திரி, எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும். அதனால ஒரு நிமிஷம், எந்த ஊர் சொன்னீங்க? கோவில்பட்டி சார். பாத்தீங்களா சார், செல்போன் வந்த பின்னாடி மனுஷனே மனுஷன் பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊர்ல கோழி பேசிருக்கு. அது சேவல்கிட்ட போய், ஏய் எந்திரி, இந்த டைம் ஆச்சு எந்திரி, என்ன அசந்துட்ட? பாத்தீங்களா சார், அதுக்கு நீங்க கை தட்டுறீங்க. ஆனா நான் பாத்தீங்களா அறிவுபூர்வமான விஷயத்தான் சொன்னேன். ஆனா உண்மையிலே சார் வந்து மயில் மாதிரி நல்லா அழகா மிமிக்ரி பண்ணாப்ல.
மயிலுங்க உண்மையிலே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட உங்களுக்கு இப்ப கண்ணு முன்னாடி காமிக்க போனா உண்மையிலே மிமிக்ரி உங்களுக்கு தெரியல, நம்ப மாட்டேங்கிறாங்க வாஷிங்டன் மக்கள். உண்மையில நகைச்சுவையை வந்து எந்த அளவு நீங்க டெலிவரி பண்றதுல நீங்க ஒரு வள்ளல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ரொம்ப வந்து வாசிங்க மக்களுக்காக நான் வந்து பெரிய சந்தோஷம். என்ன பெரிய வள்ளல் மிமிக்கிறீண்ட பூரா முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வரும் சார். அதான் எங்க தமிழ் சொந்தங்களே ரொம்ப இனிமேல் இந்த வாய்ஸை பேசினேன் என்னன்னு கேளுங்க. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னவா சொல்ற, எதைத்தான் சொல்றியா? ஐயோ எனக்கே. நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உள்ள வரும்போது கேட்க போறேன் சொல்லி இந்த ஒரு வாசிக்கிட்டு போற சொல்ல விட அத்தனை பேர் எந்திரிச்சு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஐயா வாங்க, என்ன அங்கே போய் அலையிறீங்க, உட்காருங்க, மென்னுங்க, ஜோக்கு கேளுங்க. நகைச்சுவையை துபாய், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் என்று உலக நாடுகள் புறா சுத்தி சொலண்டு சொல்வதில் நான் அந்த வாய்ஸ் பேச போறது 2 செகண்ட், அதுக்கு இன்றோ 13 நிமிஷம். உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதாமா? அதுலயே 1000 பொருள் இருக்கு. அப்படியே அடுத்து வரும்னு நான் ஆவலா எதிர்பார்த்தேன். அதெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நகைச்சுவையை பாசமாக சொல்வதில் கேப்டன் விஜயகாந்த். இப்பதாம வாய்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க சார், முடியும். அடுத்து ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இல்ல ட்ரை பண்ணுங்க நல்லா நான் காந்தியா மாறுறதும் சுபாஷ் சந்திர போஸா வாழ்றதும் நீங்க நடந்துக்கிற பொறுத்தா இருக்கு. நகைச்சுவையை இளைஞர்களுக்கு நான் ஒரு பட்டிமன்றத்தில் 2-3 வாய்ஸ் பேசினேன். அதை உத்து கவனிச்சுட்டு எங்க வந்து என்னை மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன், நம்ம ஊர்ல ஒரு பழைய பாண்டியான் ஒரு படத்துல ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி. அந்த பக்கம் எம்ஆர் வருவார். டேய் ஏண்டா அவனை அடிக்கிறீங்க ஐயா, கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டீங்க ஐயா, ஏண்டா கொடுத்தீங்க ஐயா? இல்லேன்னு கேட்டா கொடுத்தோம்யா, இல்லா வேண்ட கொடுத்தா எப்பரா திருப்பி தருவா? சின்ன விஷயம் தான். இல்லேன்னு கேட்கிறேன், கொடுத்தீங்கன்னா எப்படி திருப்பி தருவேன் பாத்தீங்களா?